அவங்க இப்படிதான் மாசம் மாசம் ஏதோ ஊர்வலம் போயிட்டு இருப்பானுங்க. நீ சொல்ல தங்கச்சி. என்ன நீ உன் குழந்தை பார்க்கறனால பொழுதுன்னு இருக்கு, குழந்தைக்கு என்ன தரீங்க? அது வேற எதுவும் இல்லை, 3 வேளை வெறும் பசும்பால் தான் தரேன். அதனாலதான் என் குழந்தை புழுவுன்னு இருக்குல்ல. என்ன நீ உங்க குழந்தை பார்க்கறனால பொழுதுனாலும் ஜுரம் சளி ஏதாவது வந்துட்டே இருக்கேன் நீ. ஆனா பக்கத்து மாமி குழந்தை பாருங்க, ஒல்லியா இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாலாம் இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, என் குழந்தையெல்லாம் கண்ணு வைக்கிறாங்க, அதனாலதான் என் குழந்தை இப்படி இருக்குது. அது சரி இருக்கட்டும், நீங்க உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் தரீங்களா இல்லையா? அது ஒரு 1.5 மாசம் கொடுத்தேன். அதுக்கடுத்து வெறும் பசும்பால் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்படியே கொடுத்துட்டே கிடந்தேன். அழகு என்னது? அது சரி, உங்களுக்கு உங்க குழந்தை முக்கியம் இல்லை உங்க அழகு முக்கியமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீ சரி, நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. அடியே, என்னடி சத்தம்? குழந்தை அழுதுட்டே இருக்க, என்னடி பண்ணிருக்க நீ? இந்த பாக்குறேங்க. ஐயோ ஐயோ, இங்க வாங்க வாங்க. என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியல, கை கால இழுத்துக்குதுங்க, வாயில இருந்து நுரையா வருதுங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க. ஐயோ, என்னடி ஆச்சு? ஐயோ, டாக்டர் தம்பி, டாக்டர் தம்பி, வாங்க தம்பி, வேமா. என்னாச்சுண்ணே? என்னாச்சு? தம்பி தம்பி, இங்க பாருங்க தம்பி, குழந்தைக்கு திடீர்னு வாயில இருந்து நுரையா தள்ளுது, கை காலம் ஒரு மாதிரி இழுத்துக்கு தம்பி. என்னன்னு தெரியல தம்பி, பாருங்க தம்பி டக்குன்னு. என்ன குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருக்குங்க, இது என்ன கவனிக்காம விட்டீங்க? ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? ஐயோ தம்பி, ஆஸ்பத்திரி வாங்க, சீக்கிரம் கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்புங்கண்ணே. டாக்டர் டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது டாக்டர். என்னமா ஆச்சு? என்னாச்சு? குழந்தைக்கு வாயில இருந்து